ஜெய் சாயிராம். உன் மனது இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று ஒரு நிலையோடு உன் மனம் இல்லை. குழம்பிய மனதோடு தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கான சூழ்நிலையும் இப்பொழுது நீ இல்லாமல் தான் இருக்கிறாய். எனக்கான நன்மைகள் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. இன்றைய இந்த வாக்கினை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். காத்திரு. காத்திருந்து பின் கிடைக்கும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள். நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு. இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால், நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே.
உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும், இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். உன்னுடைய மனம் இப்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறாய். இதோ உனக்கான விடியும் நாட்கள் உன்னை தேடி வந்துவிட்டது என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகவே இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள, கேட்டதை கிடைக்க செய்ய, உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு வழியொன்று சொல்கிறேன். கேட்கிறாயா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது.
பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். வாழ்வில் எதுவுமே நடக்கவே இல்லையே என்ற ஏமாற்றத்தோடு இருந்தால் ஒரே ஒரு முறை இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத கணத்தில் எல்லாமே நடக்கும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதே இல்லை. அதை போலதான் பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு என்று முன்பாகவே உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்வே இல்லாமல் நான் அனுமதிப்பதே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். நான் அதை உருவாக்கிவிட்டேன். அதே போல எல்லா சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு வந்தே தீரும். உன்னுடைய மனதில் நீ எதை நினைத்தாலும் உடனே அதற்கான முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று ஏன் இப்படி அவசரப்படுகிறாய்? என்ன நினைத்தாலும் நடக்கவே இல்லையே. எப்பொழுதுதான் நம் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும்? நம் வாழ்வில் மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா என்பது போல குழப்பங்களிலிருந்து முதலில் வெளியே வா. மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் முதலில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு.
அது மட்டுமல்லாமல் நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன் என்று உன்னிடம் பல முறை நான் கூறியிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருந்தும் நீ மனம் சோர்ந்து போயளவிற்கு உன்னுடைய வாழ்வில் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உன் மனம் வேதனை அடைவதும் சரிதான். ஆனாலும் உன் சோதனைகளிலெல்லாம் உன் சாயப்பா உன்னை சூழ்ந்தே இருக்கிறேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. என் அன்பு பிள்ளையே, நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தில் நிரப்ப நான் ஒரு திட்டம் வகுத்துள்ளேன். உனக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தையும் துச்சமாக நினைத்துக்கொள். என்மேல் முழுமையாக நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு தெரியும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நம்பிக்கை ஒன்றுதான் எந்த துயரங்களாக இருந்தாலும் அதை தீர்க்கும் மருந்தாகவே இருக்கும். நீயோ ஆரம்பத்தில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தான் இருந்தாய். இப்பொழுதுதான் உன் நம்பிக்கை எல்லாம் படிப்படியாக குறைந்தே வருகிறது. நீ அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பதை நிச்சயமாக நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதை நினைத்து பதற்றப்படாதே. உன் சுமைகளை அனைத்தையும் நான் குறைத்து தருகிறேன். உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் புரிய வைத்து கொண்டே இரு. அப்படி நீ இருந்தால் தேவையில்லாத பதற்றம் உன் மனதில் வரவேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய பயம், பதற்றம் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிடும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை பல முறை நான் உனக்கு உணர்த்தியும் இருக்கிறேன். நீ என்ன ஒரு காரியம் செய்ய ஆரம்பித்தாலும், எந்த திசையாக நோக்கி செல்லும் நேரத்தை நீ வகுத்தாலும் சரி, என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு, என்னை பிரார்த்தனை செய்துவிட்டு, என்னை வணங்கிவிட்டு, ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு திரும்பிப்பார். உனக்கு நீ செல்லும் திசையெல்லாம் நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வழிகளுக்கெல்லாம் பேர் உதவியாகவே இருப்பேன். நீ செல்வதற்கு முன்பாகவே நான் அங்கு சென்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ விரும்பிய ஒன்றை உன்னை தேடி வர செய்வேன். தக்க சமயத்தில் இதை கேள். விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக பெறுவாய். என் அன்பு குழந்தையே, நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் உள்ள சக மனிதர்களிடம் போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் நீ மனதளவில் அவர்களுக்கு எந்த தீங்கையும் நினைக்கவில்லை என்றால், உனது சில செயல்கள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்றால், அதன் காரணமாக அவர்கள் மனம் வருத்தமடையத்தான் செய்யும். இதை நீ அறிந்துதான் செய்கிறாய் என்று அர்த்தமில்லை குழந்தையே. நீ தெரியாமல் செய்த செயல்கள் கூட மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினால் அது உனக்கு பாவமாகத்தான் வந்து சேரும். எனவே குழந்தையே, மனதளவில் கூட மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாதே. அது உனக்கு தான் கெடுதலாக வந்து சேரும். சில சமயம் உன் கண்களில் இருந்து வரும் நீர் எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது என்று கூட தெரியாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். தெரியாமல் உன் மனதில் ஏதோ ஒருவித வலி, வேதனை, நீ என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று கூட தெரியாமல் உன் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நிம்மதி என்ற சொல் மறந்து போகும் அளவிற்கு கூட உன்னை பல சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை முதலில் உன் மனதிலிருந்து அந்த நிகழ்வுகளை, நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பிய ஒன்றை உன்னை தேடி வர செய்வேன் உன் சாயி தேவா. தக்க சமயத்தில் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்.
கேட்டும் கொண்டிருக்கிறாய். விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது என் குழந்தையே. நம்பிக்கையோடு போராடிக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கே. வாழ்ந்து காட்டிவிடலாம் உன் சாயப்பா ஆசிர்வாதத்தோடு என்ற நம்பிக்கை சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக பிரகாசமாக, இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும் உன் கண்களுக்கு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கான அந்த நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. என் பார்வை உனது பாதுகாப்புக்காக எப்பொழுதுமே இருக்கும். தாயை தேடும் கன்று போல இந்த சாயியை தேடி வந்த உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? உன் பொறுமைக்கான பரிசை நீ நிச்சயமாக பெறுவாய். என் பிரியமான கண்மணியே, சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். இது உனக்கான தெய்வ வாக்கு. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கிறேன். தேவையில்லாமல் பயத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனையெல்லாம் தீரப்போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. ஆச்சரியத்தில் உன்னை நிரப்ப உன் சாயப்பா ஒரு திட்டம் வகுத்துள்ளேன். என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு கீழ் கேட்டது கேட்டபடி அப்படியே நடக்கும். உனக்கு நல்ல நேரம் பிறந்துவிட்டது. இதோ உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அல்லவா? அப்படியென்றாலே உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறந்திருக்கிறதா? உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் மனதில் வெகு நாட்களாக நெருடிக் கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல பதிலோடு வந்திருக்கிறேன். உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாலே காரணம் இல்லாமல் இருக்காது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடுதான் போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில்
மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை. நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும். முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே.
உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே.